ஹே எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு எம்விஸ் அக்வாரியம். இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜிபி மெரைன் கிங்டமில் என்னென்னலாம் இருக்குது, என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அண்ட் எவ்வளோ டிக்கெட் ஆச்சு, அண்டு இதுக்குள்ளே அந்த டிக்கெட்டுக்கு நம்ம போகிறது வர்த்தா அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் ரிலேட்டட், அக்வாரியம் ரிலேட்டட் விலாக்ஸ், வீடியோஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறதுல உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ விஜிபி மெரைன் கிங்டமுக்கு வந்ததுமே நம்ம டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் அடல்ட்டுக்கு வந்து 745 சொல்கிறாங்க. ஜூனியர்ஸ் மீன்ஸ் கிட்ஸ்க்கெலாம் வந்து 645 சொல்கிறாங்க. ஸோ இதான் டிக்கெட்டு. அண்ட் தென் உள்ளே வரும்போது நல்ல செட்டப், கிறிஸ்மஸ் சீசன்னால் அதுக்கேற்ற மாதிரி செட்டப் இருந்தது. அண்ட் இதுக்குள்ளே இப்போ நீங்கள் வரீங்கன்னா டிக்கெட் வாங்கினா உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் ஆக முடியும். இப்போ உள்ளே வரப்போவே எல்லாமே ஒரு தீமில் இருக்குது. லைக் இப்போது விஜிபி மெரைன் கிங்டமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் தீம்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதுதான், ரெயின் ஃபாரஸ்ட். இந்த செக்ஷனுக்குள்ளே வரும்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, ஃபேமிலி ஃபோட்டோஸ். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் தென் நீங்கள் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் உள்ள போகும்போது என்ன தீம்னு பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் லைக் இப்போது பிரேசில், அமேசான் அங்கெல்லாம் இருக்க ரிவர்ஸ்லலாம் இருக்க ஃபிஷஸ்லாம் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் தீமில் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் கார் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அலிகேட்டர் கார், இந்த அலிகேட்டர் காருக்கு வந்து வாய் உடஞ்சிருக்கு. அதோட டீத்து தெரியுது பாருங்கள். சண்டேயில் என்னமோ ஆகிட்டுருக்கு, பட் அதோட டீத்தில் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இது செம பெருசாக இருந்தது அலிகேட்டர் கார்லாம். எல்லாம் நல்லா சைஸில் நல்லா ஹாப்பியாக ஸ்விம் பண்ணிருந்தது. அண்ட் நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே எல்லாமே சிச்லேட். இது எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே இங்கே இல்லாத வெரைட்டி இல்லை போல் இந்த சிச்லேட்டில் சொல்கிறேன். பிகாஸ் அவ்வளோ கலரில் அவ்வளோ டைப்ஸில் இருந்தது. எல்லாமே மாஃப் வெரைட்டிஸ் இருந்தது. ஒரு டைப்பும் ஒரு மாதிரி இருந்தது. எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்தது. இந்த எல்லாமே ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியல, எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம இதெல்லாமே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தோம். இதெல்லாம் ரெயின் ஃபாரஸ்ட் தீமில் வர்றது தான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் தென் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். அண்ட் எல்லா ஃபிஷ்க்குமே எனக்கு நேம்ஸ் தெரியல. இதுவும் சிச்லேட் வெரைட்டி தான், அது மட்டும் எனக்கு தெரியும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 2 வந்து ஜோடி ஆகிடுச்சு, பேர் ஆகிட்டு எக்ஸ்லே பண்ணிடுச்சு. இந்த மேலே இருக்கிறது மேல், கீழே இருக்கிறது ஃபீமேல். ஸோ அது மட்டும் தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஒம்பாக்குன்னு சொல்லுவாங்க. லைக் இது ஒரு கேட்ஃபிஷ் வெரைட்டி சேர்ந்தது. அது கூட எல்லாமே ஹீல்லாம் இருந்தது. இது எல்லாமே ஹீல் வெரைட்டி சேர்ந்தது. அண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேட்ஃபிஷ் அண்ட் சக்கர் ஃபிஷ் சொல்லுவோம்ல, அதெல்லாம் நிறைய இருந்தது. அண்ட் தென் டெனிசன் பார்ப்லாம் நல்ல பெரிய சைஸில் அவ்வளோ இருந்தது. இந்த டேங்க் அவ்வளோ அழகாக இருந்தது பிகாஸ் ஆஃப் டெனிசன் பார்ப். அண்டு 2 நல்ல அடல்ட் சைஸ் ஏஞ்சல் இருந்தது. இது ரொம்ப வருஷமாக இருக்குது போல், பிகாஸ் அவ்வளோ பெரிய ஏஞ்சல். இது நம்ம கையோட பெருசாக இருந்தது. நம்ம கிட்ட இருக்க ஏஞ்சலாக வளர்க்குறோன்னா குட்டியாக இருக்கும், பட் இது அவ்வளோ பெருசாக இருந்தது. அண்ட் லைட்டாக மினிச்சர் பிளான்ட் டேங்க் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ராக் தீமோட. இது எல்லாமே வந்து ரெயின் ஃபாரஸ்ட் கேட்டகரியில் வர ஃபிஷ்ஷஸ் தான். இந்த ஈல் எல்லாமே அவ்வளோ டைப்ஸில் இருந்தது, அவ்வளோ நிறைய இருந்தது. 1-2 இல்லை, அவ்வளோ இருந்தது. அப்படியே பக்கத்து டேங்க்கில் வந்தோம்னா இங்கே இவ்வளோ பெரிய ஈல் இருக்குது. ஆக்சுவலாக இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈல்ஸ் இருக்குது, பட் எனக்கு நேம்ஸ் வந்து தெரியல. நான் காமனாக ஈல்னு சொல்கிறேன். இதில் இந்த ஒரு ஈல் மட்டும்தான் இருந்ததுன்னு பார்க்கல. அண்ட் தென் கீழே ஃபுல்லாமே அவ்வளோ ஸ்னெயில்ஸ் இருந்தது, கப்பீஸ் இருந்தது, ஜீப்ராஸ் இருந்தது. அவ்வளோ குட்டியாக அங்கே அவ்வளோ இருந்தது. அண்ட் தென் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிசார்ட் கேவ் மாதிரி இருந்தது. இதில் வந்து 3 லிசார்ட் இருந்தது, குட்டியாக நல்ல கலரில் சூப்பராக இருந்தது. இது வந்து அதுக்கு வெஜிடபிள்ஸ் ஃபீட் பண்ணியிருக்காங்க போல். அது இன்னும் சாப்பிடல, எதுவுமே அசையலை, அப்படியே ரொம்ப ஸ்டில்லாக அப்படியே இருந்தது 3மே. ஸோ அது மூமெண்ட் நம்மளால் பார்க்க முடியல, பட் அழகாக இருந்தது. இதுவும் ரெயின் ஃபாரஸ்ட் தீமில் வர்றது தான். அண்ட் தென் நம்ம இப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெட் டெவில்னு சொல்லுவாங்க, அந்த ஃபிஷ் கேட்டகரிஸ். ஆக்சுவலாக வந்து மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் மோஸ்ட்டாக எல்லாமே ரெட் டெவில் வளர்ப்பாங்க, பட் ஒன்று மட்டும்தான் இருக்கிற மாதிரி வளர்ப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் டேங்க்கே ரெட் டெவிலாக இருக்குது, அவ்வளோ பெருசில். அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃபுல்லாமே ஆரஞ்ச் பேட்டர்ன், ஒயிட் வித் ஆரஞ்சு, அல்பைனோ பேட்டர்ன், டார்க் ரெட்டிஷ் பேட்டர்ன், அவ்வளோ கலர்ஸில் இருந்தது. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இரிடிசன்ட் ஷார்க், நம்ம எல்லாமே காமனாக வளர்க்குற ஷார்க்கு. அண்ட் தென் கேட்ஃபிஷ் ஒன்று பெரிய சைஸில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக செம சைஸில் இருந்தது அந்த கேட்ஃபிஷ். அண்ட் இது எல்லாமே நிறைய கேட்ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது. ஷார்க் தான் இங்கே நிறையா இருந்தது, எல்லாமே பெரிய சைஸில் இருந்தது. இங்கே என்னென்னா கிளாஸ்க்குள்ளே நம்ம போய் நடுவில் இருந்து வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி செட்டப்ஸ் இருந்தது.
கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அடல்ட்ஸ்க்கு உள்ளே போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் கிட்ஸ்லாம் ஈஸியாக போயிட்டு பார்க்கலாம், சேஃப் தான் அதுவும். ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செட்டப். ஸோ அதோட ரெயின் ஃபாரஸ்ட் தீம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வரும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்ச். இந்த செக்ஷன் பேர் வந்து இதுக்கு ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னா ராக் தீம் வால்ஸ். இந்த ராக் தீமில் வந்து செட்டப் இருக்கனால கார்ஜ்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கோய் பாண்ட். இது எல்லாமே ஜாப்பனீஸ் கோய், எல்லாமே நல்ல சைஸில் பெருசாக இருந்தது, பட் ஓவர் க்ரௌடடாக இருந்தது. எல்லாமே வந்து நல்லா இருந்தது, எந்த டிசீஸும் நம்மளால் பார்க்க முடியாது கிடையாது, ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ராக் தீமில் வரும், அதனால தான் நம்ம கார்ஜ்னு சொல்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்மளுக்கு கோயிலாக வெல்கம் பண்ணிச்சு. நிறைய டைப்ஸில் இருந்தது இந்த ஜாப்பனீஸ் கோயில். இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எதையுமே டச் பண்ண அவங்க விடலை, நம்ம டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே கீழே வந்தோம்னா நெக்ஸ்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா இதுவும் ராக் தீம் செட்டப்பில் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் பேரட், வெறும் பிளட் பேரட்டுக்கு மட்டுமே இவ்வளோ பெருசாக வச்சுருந்தாங்க. அந்த பேரட் எல்லாமே இவ்வளோ பெருசாகுமா அப்படின்ற அளவுக்கு நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது பிளட் பேரட். அண்ட் அதுக்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஹெட். இங்கே வந்து ஸ்னேக் ஹெட் வந்து நீங்கள் ஒன்று தான் வளர்ப்பீங்க டேங்க்கில். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து க்ளவுன் ஃபிஷ்ஷோடு போட்டு வச்சுருந்தாங்க. க்ளவுன் ஃபிஷ், ஸ்னேக் ஹெட் ரெண்டுமே இதில் இருந்தது. இந்த பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. கலரும் நல்லா பாப்பப் ஆகிருக்கு, அந்த ப்ளூலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா வளர்ந்தனால. இதுக்குள்ளே இன்னும் அடியில் போனீங்கன்னா இன்னொரு ஸ்னேக் ஹெட் இருந்தது, நல்லா பெரிய சைஸ் தான், பட் அது நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த செட்டப் வச்சுருந்தாங்க. இதில் பாக்கு அவ்வளோ பெருசாக இருந்தது, பிளாக் பாக்கு செம பெருசு. அண்ட் தென் டின்ஃபாயில் பாபு வந்து ஆல்பைனோ டின்ஃபாயில், நார்மல் டின்ஃபாயில் எல்லாமே நல்ல பெரிய சைஸில் இருந்தது. அண்ட் சில்வர் ஷார்க் இவ்வளோ பெருசாகுமான்னு நான் ஆச்சரியப்பட்டேன் இங்கே பார்த்து தான். இதில் வெறும் சில்வர் ஷார்க்குக்கு மட்டும்தான் இந்த டேங்க் வச்சுருந்தாங்க. எல்லாமே செம்மையாக பாப்பப் ஆகிருக்கு, அந்த கலர் எல்லாமே, அந்த டெய்ல்ஸ் எல்லாம் பிளாக் கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தேன், நம்ம இவ்வளோண்டு வாங்கி வளர்க்குற மீன் இவ்வளோ பெருசாகுமா அப்படின்றத நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இதெல்லாம் வந்து கார்க் வெரைட்டி, கோய் கார்க் நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி இதெல்லாம் காமன் கார்க். இந்த பிளாக் கலர் அதெல்லாம் வந்து காமன் கார்க். இதோட ஸ்கேல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது, கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ஸ்பேஷியஸும் நல்லா இருந்தது. இதுவும் ராக் தீம் பேட்டர்னில் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா கலரு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், ஃபுல் பிளாக். இது கோய்கிட்ட வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது கொஞ்சம். அண்ட் அப்படியே நம்ம இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டிங் ரேஸ் இருந்தது, எல்லாமே பார்க்க அழகாக இருந்துச்சு. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க சில்வர் டாலரை போட்டு வச்சுருந்தாங்க. சில்வர் டாலரும் நல்லா பெருசாக ஏதோ சண்டைலாம் போடாமல் ஸ்கூலிங் ஃபிஷ் மாதிரி நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ஸ்கூலிங் ஃபிஷ் தான் அது. அண்ட் ஸ்டிங் ரேஸ் எல்லாம் பார்க்க அழகாக இருந்தது, எல்லாமே சேம் கலராக இருந்தது. நம்ம இன்னும் உள்ளே போகும்போது நிறைய ஸ்டிங் ரேஸ் பார்ப்போம், ரொம்ப அழகான ஸ்டிங் ரேஸ், கலர் பேட்டர்ன்ஸ்லாம் சூப்பராக பார்ப்போம். அண்ட் இது எல்லாத்துக்குமே டெய்லும் நல்லா இருந்தது, குட்டியாக. ஆக்சுவலாக ஒரு கேட் ஃபிஷ்ஷும் இருந்துச்சு இதில். ஸோ இதோட வந்து இந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ். இதுதான் மேங்க்ரூவ்னா சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி சதுப்பு நிலம்னு என்னென்ன ஃபிஷ் டைப்ஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் அந்த தீம் செட்டப்பில் இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே மோனோ ஏஞ்சல்ஸ் பார்த்தோம். மோனோ ஏஞ்சலும் இவ்வளோ பெருசாக பாருங்களேன், அதுக்கு இவ்வளோ பெரிய அட்மாஸ்பியர், இவ்வளோ பெரிய மோனோ ஏஞ்சல். அண்ட் தென் அது கூட மிச்சம் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்தது, எனக்கு பேர்லாம் எக்ஸாக்டாக தெரியல. அண்ட் பாருங்களேன் நண்டு எவ்வளோ பெருசாக இருந்தது. ஒரு 3 நண்டு பார்த்தேன், அதோட கொடுக்கு மட்டுமே அவ்வளோ பெருசு இருந்தது. அது எப்படி ஒளிஞ்சிட்ருக்கு பாருங்கள், அங்கேயே 2 இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் 1 இருந்தது. எல்லாமே அவ்வளோ பெருசாக அழகாக இருந்துச்சு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி ஆஃப்டர்நூன் வந்து இதுக்கு டாக்டர்ஸ் வராங்க. ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கா, ஏதாவது தப்பாக நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்குன்னு டாக்டர்ஸ் வராங்க. நான் அதையும் நோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது எதுக்குமே எனக்கு பேர் தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதில் இருந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து மட் ஸ்கேப்பர். இது வந்து நிலத்துலேயும் இருக்கும் தண்ணிலையும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் செம்ம குட்டியாக இருந்தது. லைட்டிங் சரியாக இல்லாதனால நம்மளால் பார்க்க முடியல. அண்ட் தென் நம்ம பார்த்தீங்கன்னா இதுலேயும் எனக்கு நேம்ஸ் அவ்வளோவா தெரியல. இதோட ஒரு ஃபிஷ்ஷஸ், இது வந்து மோனோ ஏஞ்சல் மாதிரியே ஒரு பிளாக் கலர் இருந்தது, ஆனால் அது ஸ்விம் பண்ணுறது பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து ஸ்கல்ப்சர்லாம் உள்ளே வச்சு ஒரு ஓஷன், அந்த மாதிரி ஓஷனில் இந்த மாதிரி ப்ரோக்கன் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்க மாதிரி ஒரு தீமில் ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது ஸ்விம் பண்ணுறதை பாருங்களேன்,
ஒரு மாதிரி ஃபுல் பாடி ஷேக் பண்ணி டெய்லை ஷேக் பண்ணி ஒரு மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு அது பிடிச்சிருந்தது ஸ்விம் பண்ணுறது. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணேன். அண்ட் அந்த ஸ்டோன்ஸை சுற்றி அந்த ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸ் ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அண்ட் அப்படியே நம்ம வந்துட்டோம்னா இங்கே நெக்ஸ்ட் செக்ஷனுக்கே நம்ம வந்துட்டோம், கோஸ்டல் செக்ஷன். இதுதான் வந்து 4th செக்ஷன். இங்கே தான் நம்ம மெரைன் ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இங்கே தான் ஃபுல் கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே, ஓஷனில் இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே தான் பார்க்க போகிறோம். இது பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஃபிஷ். இதில் எனக்கு நிறைய ஃபிஷ்ஷஸ்க்கு நேம் தெரியாது. எனக்கு மெரைன் ஃபிஷ்ஷில் தெரிஞ்ச ஒரே ஃபிஷ்ஷோட பேர் க்ளவுன் ஃபிஷ். ஸோ இதெல்லாம் நான் வந்து அங்கங்கே பார்த்து நோட் பண்ணி சொல்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ட்ரிகர் ஃபிஷ். அதில் வந்து பர்பிள் கலர் செம்மையாக இருந்தது. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா இதில் பாருங்களேன், செட்டப் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ஃபிஷ்ஷஸ் தான் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கோரல்ஸ் எல்லாமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. அந்த லைவ் பிளான்ஸ் அது மாதிரி எல்லாமே அந்த ஓஷனில் இருக்க செட்டப் அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. நம்மளுக்கு அந்த ஃபீலே வந்துடுச்சு. இது பாருங்களேன், அது சன்ஃப்ளவர் மாதிரி உள்ள எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த அது உள்ள இருக்க ஃபிஷ்ஷஸும் அதுக்குள்ளே ஹைடிங் ஸ்பாட் மாதிரி அதுங்களுக்கான பிளேஸை பிடிச்சிட்டு அவ்வளோ அழகாக அதுங்க அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு லைக் நல்லா ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுவோம். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அது பாருங்கள், ஒரு பெரிய டிவி மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே அவ்வளோ வீடு மாதிரி அதுங்க ரெடி பண்ணி அதுங்க உள்ளே நல்லா சுற்றிட்டு இருந்தது. இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன், மேபி டிராஃப்டாக இருக்கலாம். அண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ணுச்சு. பிகாஸ் அந்த கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ வைப்ரண்ட்டாக டார்க்காக. நான் இதில் தான் எனக்கு புரிஞ்சுது, மெரைன் ஃபிஷ்ஷஸோட கலர்ஸ் மாதிரி நம்மளுக்கு எந்த ஃபிஷ்லேயுமே பார்க்க முடியாது. அந்த கலர் பேட்டர்ன்ஸ் இதில் பாருங்களேன், இது மாஸ்க் போட்ட மாதிரி அதுக்கு அவுட்டர் லேயர் அது அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம எடிட்டிங்கில் எப்படி சேச்சுரேஷன் ஏற்றுறோம் அந்த மாதிரி அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது, டார்க்காக இருக்குது, நல்லா பாப்பப்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதெல்லாமே பார்க்குறதுக்கு. அண்ட் நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ யூனிக்காக இருந்தது. அதில் நம்ம ஃபிஷ் இது ப்ளூ கலர் அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய ஸ்ட்ரைப்ஸ், அந்த ஸ்ட்ரைப்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்மையர் பண்ண வச்சுது. அங்கே வந்துட்டாங்க பஃபர் ஃபிஷ் தெரியும்ல, நம்ம அதை வெளியே எடுத்தால் பலூன் மாதிரி ஆகிடும். ஸோ அதுங்க தான் இது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ பஃபர் ஃபிஷ் இவ்வளோ பெருசாக இருக்குமான்னு இது பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ பெருசு ஒன்று இதில் இருந்தது, பின்னாடி அந்த பக்கம் இருந்தது அவ்வளோ பெருசு. இது குட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது பார்க்க நல்லா இருந்தது. நல்லா ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் கேமரா முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் நம்மளுக்கு காட்டினாங்க அவங்களே. சூப்பராக இருந்தது. அண்ட் இதுலேயும் ஒரு ஈல் இருக்குது. இதெல்லாமே கேட்ஃபிஷ் வெரைட்டிஸ். கேட்ஃபிஷ் எப்படி ஸ்கூலிங்காக சுற்றுது பாருங்கள். ஸோ இதை நான் புதுசாக பார்த்தேன். இது என்ன கேட்ஃபிஷ்னு எனக்கு பேர் தெரியல, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதே இத்தினோண்டு டேங்கில் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு ஈல் தான், ஆனால் அந்த ஈலை ஏன் அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் இதில் இருக்கிறதுக்கு பேர் எதுவுமே எனக்கு தெரியல. நான் அப்போ பார்த்தேன், ஆனால் எதுவுமே இப்போ ஞாபகம்ல, எல்லாத்தையுமே மறந்துட்டேன். அண்ட் இதுக்குள்ளே இருக்கிறதும் எல்லாமே மெரைன் ஃபிஷ்ஷஸ் தான், பட் ரொம்ப பெருசாக வளரக்கூடியது கிடையாது. இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இவ்வளோ சைஸ் தான் வளரும். அதை மட்டும் நான் அங்கே படித்தேன், ஸோ அதனால் சொல்கிறேன். இது எல்லாமே உயிரோடு இருக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கலர் பிளான்ட் பார்த்தீங்களா, அது கூட உயிரோடு இருக்கிறது தான். அந்த ஒயிட் கலர் பிளான்ட்டும் உயிரோடு இருக்கிறது தான். ஸோ அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல் மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு நிஜமாக பேர்லாம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெரைன் ஃபிஷ் உங்கள்கிட்ட இருக்கா அதுவும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு மெரைன் ஃபிஷ்ஷஸ் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில், நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த பேர் எனக்கு தெரியும், பிகாஸ் இது லைன் ஃபிஷ். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாலும் டேஞ்சரஸ், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், அது மட்டும் எனக்கு தெரியும். அண்ட் இதில் இவ்வளோ கலர் பேட்டர்ன்ஸ் இருக்கா நான் இப்போ தான் பார்க்குறேன். பிகாஸ் நான் எப்போவுமே ஒயிட் கலர் இந்த கலர் தான் ஜென்ரல் கலராக பார்ப்பேன். அண்ட் இது பாருங்களேன், ரெட்டிஷாக ஒரு மாதிரி பர்பிள் ப்ரௌன் அந்த மாதிரி அந்த கலரில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதுதான் ஜென்ரல் கலர். இந்த கலர்ஸ் நான் யூடியூப்பில் அண்ட் நிறைய இதில் பார்த்துருக்கேன். அண்ட் இது பாருங்களேன், பிளாக் வித் அந்த கலர் கொஞ்சம் டார்க்காக. இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கான்னு அங்கே போயிட்டு தான் ஆச்சரியமாக பார்த்தேன். அண்ட் இதில் எல்லாமே சூப்பராக இருந்தது. இது பீகாக்கு அதோட ஃபெதர்ஸை விரிக்கிற மாதிரி இதுங்க, அதோட விங்ஸ் எல்லாமே ஸ்கேல்ஸ் எல்லாத்தையும் அப்படி காட்டுறது வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு மட்டும். இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹேர் கம்ஸ் எல்லாருக்கும் மெரைன் ஃபிஷ்ஷஸ்லேயே ரொம்ப ஃபேவரட்டான ஃபிஷ். மெரைன் ஃபிஷ் வச்சவங்க எல்லாமே இதை வளர்க்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. இது தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. இது க்ளவுன் ஃபிஷ். ஸோ நல்ல பெரிய அட்மாஸ்பியராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய க்ளவுன் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அவ்வளோ கும்பலாக இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ பிளான்ஸ் இருந்தது.
இதுக்குள்ளே போய் விளையாட ஆரம்பிச்சிச்சுங்க. அந்த பிளான்ஸ் தான் அதோட வீடு மாதிரி. ஸோ அதுக்குள்ளே போய் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ரொம்ப அழகாக இருந்தது. அதை பாருங்களேன், 1 2 இல்லை, 100 கணக்கில் இருக்குது. இந்த வியூவில் வந்து பார்க்கும்போதே அவ்வளோ தெரியுது. எல்லாமே இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸ் இருந்தது க்ளவுன் ஃபிஷஸ்லேயே. அண்ட் இது வந்து டச் ஏரியா. இங்கே வந்து நீங்கள் இந்த ஸ்டார் ஃபிஷஸ் எல்லாத்தையுமே டச் பண்ணி பார்க்கலாம். இது பொம்மை கிடையாது, லைவ் ஃபிஷ் தான். அதை டச் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு அலவுட் இருக்குது. இது மெரைனில் வர ஒரு டைப் ஆஃப் ஷார்க் ஃபிஷ். இது பார்க்குறதுக்கே செமையாக இருந்தது. அதோட கண் பாருங்கள், இந்த அலிகேட்டருக்கெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கண். அண்டு இது எல்லாமே மெரைன் ஃபிஷ் தான், எனக்கு பேர் தெரியல. எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்கவே. இது எல்லாமே ஈல் வெரைட்டிஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஈல்லையே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸும் வந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு சீட்டா அந்த கலர் பேட்டர்ன்ஸில் இருக்குது பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஈல் இது வரைக்கும் இவ்வளோ க்ளோஸில் நேரில் பார்த்ததே இல்லை. இது என்னமோ ஈல்னு சொன்னாங்க, தான் ஸ்டார்ட் ஆச்சு, பேர் மறந்துட்டேன். ஆனால் இது செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்களேன், உள்ளேருந்து எப்படி எட்டி பார்க்குது. இதுவும் டெரிட்டோரியல் ஃபிஷ் மாதிரி தான். லைக் அது வந்து அவங்க அதுக்கான வீடு மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாமே ஒளிஞ்சிட்டு அந்த ஹோல்ஸ்லேருந்து ஒரு ஹோல்ஸ்லேருந்து வந்து எட்டி பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதை ஸ்விம் பண்ணுறத பாருங்களேன், இப்படி உள்ள ஒரு ஸ்னேக் போகிற மாதிரி எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்ல வேலை நம்மளுக்கு அவன் ஸ்விம் பண்ணி காட்டினான். எல்லாமே ஒன்றுத்துக்கு மேலே இப்படி படுத்துட்டு பாருங்களேன். அந்த ஒன்று பிளாக் கலர், அங்கே ஒருத்தன் மட்டும் குட்டி வந்து ஒருத்தன் உள்ள ஏதோ ஒன்று ஓடின்னு இருக்கு. அது ஒரு மெரைன் ஃபிஷ் தான். அண்ட் இந்த விஜிபி மெரைன் கிங்டம் அக்வாரியம்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் இந்த ரே தான், மாண்டாரே. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அது வந்து ஜாலியாக இருந்தது. அது பாட்டு ஏதோ வந்து ஸ்பேஸில் வந்து ஏதோ ஸ்பேஸ்ஷிப் வந்து பறந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நம்மளுக்கு. அதோட டெய்ல் பாருங்களேன், அப்படியே ஒரு குச்சி மாதிரி ரொம்ப தின்னாக இருந்தது. லைக் இது வந்து உள்ளே அப்படியே ஆக்சுவலாக பறக்குது. அந்த தண்ணியில் வந்து நல்லா ஜாலியாக பறந்துட்டு இருந்தது. அது கூட சில ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல பெரிய ஸ்பேஸு. அந்த ஸ்பேஸில் அந்த மாண்டாரை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இதெல்லாம் வந்து லாப்ஸ்டர்ஸ், நல்லா பெரியசாக ஜெயின்ட் லாப்ஸ்டர்ஸ் மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்தது. இதெல்லாம் வந்து சேம் கலரில் தான் இருந்தது. இந்த ப்ளூ லாப்ஸ்டர் அந்த மாதிரி நான் பார்க்கல. இதெல்லாம் வந்து சேம் கலரில் தான் இருந்தது. அண்ட் அதோட மீசை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோ பெருசாக அந்த டேங்க்கோட இதுவே இடிக்குது, அவ்வளோ பெருசாக இருந்தது. இது எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் குட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லாப்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும். அண்ட் தென் நம்ம இதை விட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ். இங்கே ஒரு செட்டப் வச்சுருக்காங்க, லைக் கலர் மாறிட்டே இருக்க மாதிரி. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இது முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இதுங்க கூட நின்றுக்கலாம். பட் இந்த ஃப்ரேமே ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளூ, ரெட், பிங்க், க்ரீன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் டைப்ஸில். அண்ட் இது ஸ்விம் பண்ணுறது பார்க்குறது, அதோட டென்டக்கல்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு குட்டி சைஸில் இருந்து அவ்வளோ பெரிய சைஸ் ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் வரைக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம ஃபேவரட்டான பிளேஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் வந்து 5th பிளேஸ். இது வந்து என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்டல் ஜோனுக்கு அப்புறம் வர டீப் ஓஷன் ஜோன். இந்த தான் ஒரு டனல். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் இன் இந்தியா பில்ட் பண்ணதுலே. இது எல்லாத்துலேயும் டைகர், ஷார்க்ஸ், ஜீப்ரா ஷார்க்ஸ் அண்ட் ஸ்டிங் ரேஸ் அண்ட் அதர் வெரைட்டி மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம நடந்து போகிற வியூ. நல்ல சேஃபான பிளேஸ் தான். ஸோ பயப்படலாம் வேணாம். இந்த டனல் உள்ள போகும்போது 360 டிகிரி நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்கும். அங்கே கூட ஷார்க் வந்துட்டுருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. என்னால் இந்த பிளேஸ் விட்டு வெளியவே வர முடியல. ஏதோ நம்ம தான் தண்ணிக்குள்ளே இருக்க ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சைலண்ட்டாக உட்காந்துட்டுருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது என்னென்னா, ஷார்க்கை பார்க்கும்போது தான் அதோட அவ்வளோ க்ளோஸில் பார்த்தேன். அதோட கில்ஸ், அதோட டீத் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது வந்து எப்படி இந்த குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் மிச்சம் விட்டுருக்கு சாப்பிடாம, இதுதான் நான் ஆச்சரியமாக பார்த்தேன். அண்ட் உங்களுக்கு ஷார்க்கை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படித்து தெரிஞ்சுப்பேன். இதை பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. சுற்றி இந்த மாதிரி தண்ணி, அதை சுற்றி இருக்க ஓஷனில் இருக்க ஃபிஷ்ஷஸ். இதை பார்த்தீங்களா, மாண்டா ரேஸ் வருது. இது ஸ்டிங்ரேவும் இருக்குது. அதில் கலர் பேட்டர்ன், ஒரு ஸ்டிங்ரே ஒரு கலர் பேட்டர்ன் பார்த்தேன். அந்த ஸ்டிங்ரே எல்லோ கலர் சர்க்கிள் டாட்டாக சூப்பராக இருந்தது. இந்த மாண்டா ரேஸ் இது வந்து ஜீப்ரா ஷார்க்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நேம் தெரியல. பாருங்களேன், இது ஸ்டிங்ரேவையும் ஷார்க்கையும் இங்கே ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. இந்த க்ரியேச்சர்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே வாயை பிளந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. எப்படி இந்த மாதிரி க்ரியேச்சர்ஸ்லாம் எக்ஸிஸ்டாக இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா ஷார்க். நம்ம ஷார்க் கூட நம்ம உட்காந்துட்ருக்கோம்னு சொன்னால் நம்ப முடியுமா? அந்த மாதிரி இருந்தது.
அப்படியே நம்ம இமேஜினேஷனே நம்ம நேரில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அதை பார்த்தீங்களா, பெரிய ஃபிஷ் ஒன்று பார்த்தீங்கன்னா அது கூட ஒன்று குட்டி. அண்ட் அதுக்கு பின்னாடி ஸ்கல்ப்சர்ஸ் அந்த செட்டப் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஸ்டிங்ரே நான் சொன்னதே வந்தான் எவ்வளோ பெருசாக பார்த்துட்டுருக்கான் பார்த்தீங்களா. மேலே மாண்டாரே, கீழே ஸ்டிங்ரே. இந்த ஸ்டிங்ரேயில் வந்து எல்லோ பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே ஃபுல்லாமே ஸ்கல்ப்சர் அண்ட் ப்ரோக்கன் போட் அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு க்ரியேட்டிவான செட்டப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஷார்க்கோட டெய்ல் பாருங்களேன். அண்ட் இந்த ஷார்க் தான் இந்த இதுலேயே ரொம்ப பெரிய ஷார்க்காக நான் பார்த்தது. அது கூட இதோட குட்டி மாதிரி ஒன்று அது கூடவே சுற்றிட்டுருக்கு. அது குட்டியா இல்லை என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல. அது பார்க்கனா ஷார்க் மாதிரி இல்லை. ஆனால் நான் அங்கே இருந்த வரைக்கும் அந்த 2 மீனுமே ஒன்றா தான் சுற்றுச்சு. இந்த ஷார்க்கும் அது ஒன்றும் பண்ணல, அதுவும் ஷார்க்கும் ஒன்றும் பண்ணல. ஆனால் சுற்றுறது எல்லாமே ஒன்றா தான் சுற்றுச்சு. அந்த கிட்ஸ் இந்த பிளேஸ்க்கெலாம் வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த 745 ருபீஸ் ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பார்த்தீங்களா ஷார்க். எனக்கு இந்த மெரைன் கிங்டம்லேயே ஃபர்ஸ்ட் வந்து மாண்டாரே அப்புறம் ஷார்க் தான் பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்டிங்ரே தான் சொன்னேன். இந்த கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அந்த எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். எனக்கு இந்த பிளேஸே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இந்த பிளேஸ். இதோட கில்ஸு, அந்த விங்கு, இதோட ஸ்கேல்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். என் கண்ணு என்னாலே நம்ப முடியல, அவ்வளோ அழகாக இருந்தது. நான் இதை வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க ஃபீட் பண்ணுற டைமில் நான் கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லி. இந்த டைம் மேபி டிஃபர் ஆகும். நான் வந்து மதியம் போயிருந்தேன். அப்போ கண்டிப்பாக எனக்கு ஃபீடிங் வாய்ப்பு கிடச்சிது பார்க்குறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் தான் ஃபீட் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த மாண்டாரேஸ் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே ஃபிஷ் அதை கட் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி ஃபீட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஃபிஷ் அப்படியே தூக்கிலாம் போடுறது கிடையாது. ஃபிஷ்ஷை இந்த ஃபிஷ் மவுத்தில் போகிற சைஸில் குட்டி குட்டியாக அதுக்கு சைஸில் கட் பண்ணி ஃபீட் பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த மாண்டாரேஸ் வந்து ரொம்ப அழகாக சாப்பிட்டுச்சு. ஏதோ பறந்து வந்து தூக்கின்னு போகிற மாதிரி இருந்தது. இந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து எப்படி ஹண்ட் பண்ணி சாப்பிடுது பாருங்களேன். ஹண்ட்னா இப்படி பிச்சு சாப்பிடுது பாருங்களேன். இதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இது எந்தன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கு. பட் இவங்க நல்லா ஃபீட் பண்ணுவாங்கன்னு தான் நம்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போடுறாங்க. அண்ட் தென் அந்த ஃபீடிங் வந்து இதுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு வேக்கம் வச்சு எடுத்துடுறாங்க. அந்த ஃபீடை அப்படியே கீழே விடுறதில்ல. நான் அதை எடுக்கிறதையும் சில இதெல்லாம் பார்த்தேன். ஸோ தான் சொல்கிறேன். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அது வந்து சாப்பிடாம கீழே இருந்து அந்த ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆகி அதுலேருந்து ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை இவங்க நல்லா பார்த்தாங்க. அந்த இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணது ரொம்ப நல்ல ஐடியா. அண்ட் அவ்வளோதாங்க ஆயிடுச்சு இந்த வீடியோ எனக்கு ரொம்ப எடுக்கிறதுக்கே பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் வந்து நிறைய டைனிங் செட்டப்பும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கால் பண்ணி இல்லை வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் இதை முடிச்சுட்டு எக்ஸிட் போனீங்கன்னா எக்ஸிட்டில் வந்து உங்களுக்கு டாய்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்களோ அந்த ஃபிஷ்ஷஸ்க்கான டாய்ஸ், கீ செயின் அந்த மாதிரி டாய் ஸ்டோர் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு வேணுன்றதை வாங்கிக்கலாம். அண்ட் அதை முடிச்சுட்டு வெளில போனீங்கன்னா கேஃபிடேரியா இருக்கும். நீங்கள் அங்கே சாப்பிட்டுக்கலாம். பட் அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஷார்க். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்